So hello students, this is for class 10 quarterly examination 2023. இது அனைவரும் திருப்பூர் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் ஆன்சர்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை அப்படியே கோ த்ரூ பண்ணிக்க. கண்டிப்பாக இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க கிளாஸில். ஸோ அதில் நான் வெறும் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இது பப்ளிக் எக்ஸாமில் எப்படி மார்க் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் டோட்டல் இருக்கும், அப்புறம் கொஸ்டின் வைஸ் டோட்டல் இருக்கும். ஸோ பேஜ் டோட்டல் அப்படிங்கிறப்போ இந்த பேஜில் வரக்கூடிய இந்த சைடு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாம் இந்த பேஜில் வரக்கூடிய எல்லா கொஸ்டினுடைய மார்க்கும் ஆட் பண்ணி இந்த இடத்துல போடுவாங்க. ஸோ பேஜ் 1 பேஜ் 2 இந்த மாதிரி ஒரு சில இதில் பார்த்துட்டு இது ரெண்டுமே டோட்டல் பண்ணி அப்படி இந்த இடத்துல போடுவோம். இது வந்து கொஸ்டின் வைஸ். அப்புறம் இது வந்து ஸ்டெப் வைஸ் மார்க், இப்போ எந்தெந்த ஸ்டெப்புக்கு எந்தெந்த மார்க் அப்படின்னு சொல்லி ஸ்லைட்லி மேபி வேரியிங். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரவுண்டெல்லாம் போட மாட்டாங்க. ஜஸ்ட் இப்படி 100க்கு 69. இந்த 169ங்கிறது பேஜ் வைஸ் டோட்டலையும் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் அப்படின்னு இந்த இடத்துல இது டிக் பண்ணி ஒரு சைன் இருக்கும். கொஸ்டின் வைஸ் மார்க் இதனுடைய டோட்டலும் இந்த இடத்துல வந்து டோட்டல் மார்க். ஸோ 3 இடத்துல இந்த டோட்டல் வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த டோட்டல் இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த 3 ஈக்குவலாக இருந்து இந்த இடத்துல இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் கரெக்ஷன் இருக்கும். அப்புறம் இதுக்கு 1 தனித்தனியாக போடுவாங்க. இந்த டோட்டலாக அப்படியே டிக் பண்ணி 15 அல்லது 13 அல்லது 10 இந்த மாதிரி இப்படியெல்லாம் வராது. தனித்தனியாக 1 வரும். ஸோ பேஜ் வைஸ் டோட்டலில் எடுத்து போடுறப்போ கொஸ்டின் வைஸ் டோட்டலில் போடுறப்போ கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 15 வரைக்கும் இருக்கும். 1 மார்க் இருக்கிறப்போ அதுக்கு 1 போடுவாங்க. 0 இருந்தால் 0. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல டோட்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரிப்பீட் ஆகாது. இப்போ சப்போஸ் 15th கொஸ்டினுக்கு ஆல்ரெடி எங்கள் மார்க் வந்து என்ட்ரி போட்டுட்டோம். நீ வேறு எங்காவது 15th கொஸ்டின் இந்த பக்கம் எங்காவது பண்ணியிருப்பேன். அப்போ திரும்ப என்ட்ரி போடுறப்போ ஆல்ரெடி இது ஃபில் ஆகிருக்கும். அப்போ 2 டைம் நீ செஞ்சாலும் நம்ம மிஸ்ஸு கவனிக்க மாட்டாங்க, அதுக்கும் மார்க் கொடுத்துருவாங்கன்னு இருந்தாலும் அப்படி வராது. செகண்ட் டைம் இருக்கிறத அப்படியே அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக்கில் வந்து கரெக்ஷன் இருக்கும். 10 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. இதனுடைய அந்த ஃபோட்டோ காப்பி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 மார்க்கை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கணும். 3A × B கண்டிப்பாக உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ பெட்டர் நீ ஃபஸ்ட்டு B எழுதி அதுக்கப்புறம் A எழுதிட்டு போட்டினாலும் பரவாயில்ல, இல்லை கை இப்படி வச்சு நீ கொண்டு போகணும். ஸோ இதுக்கு 1 மார்க். ஸோ இதை டோட்டல் பண்ணி இந்த இடத்துல போடுவாங்க. இங்கே வந்து என்ன மார்க் இதுக்கு வந்ததோ அந்த மார்க்கு இந்த இடத்துல போடுவாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16 f of x given find f of 2. f of 2னா எக்ஸுங்கிற இடத்துல 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 2 power a 3 power b find a and b. ஸோ இதை வந்து எல் டிவிஷனில் அப்படியே போட்டே போகும். இந்த பார்த்தினாவே தெரியும் இருக்குது. அப்போது இந்த பேஸை விட்டுரு. அப்போ ஏங்கிற இடத்துல 9, இந்த பேஸை விட்டுட்டு b அப்படிங்கிற இடத்துல 3யும் இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும், T1 T2 T3 T4 T5. ஸோ டைரெக்டாக y = a + b/2. இந்த ஸ்டெப்பெல்லாம் கூட வேண்டாம். டைரெக்டாக y = a + b/2 அப்படின்னு போட்டுக்க. இந்த 3ஐயும் எடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ யூ ஆர் டேக்கிங் ஒன்லி 3 terms. ஸோ y = இந்த 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி, இது வேண்டாம், ஸ்டெப்பு ரொம்ப லாங்காக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போட்டேன். கண்டுபிடிச்சிட்டோம் 17 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 17 24 Z இருக்கா? அப்போ இந்த 3 எடுத்துக்க. 3 தான் எடுக்கணும். அப்போது ஃபார்முலா என்ன சொன்னால் y = a + b/2
2 அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது, ஸோ 24 ஈக்குவல் டு z ப்ளஸ் 17/2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 48 வரும். அப்புறம் ப்ளஸ் 17 இந்த சைடு கொண்டுனா. ஸோ இந்த மெத்தட் வந்து இது ரொம்ப லாங் ஸ்டெப்பு, இதை அவாய்ட் பண்ணிக்க. ஈக்குவல் டு அந்த சைடில் இருக்கிற 2 நம்பர், இதுதான் ஈஸி, இது எல்லாமே வேண்டாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு இந்த இடத்துல எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 3. ஸோ இங்கே ஏற்கனவே இப்போ சொன்னது தான். ஸோ கிவன் ஜிபி யூ ஹாவ் டு ஃபைண்ட் T8. இதெல்லாம் அப்படியே டைரக்ட் கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் இது. அப்போது ஏ வேல்யூ 9, தென் பி வேல்யூ R value T2/T1. So Tn equal to AR power n minus 1. AR power n minus 1. 3 power 7. இங்கே 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்க. இது கேன்சல் ஆகிட்டு 3 power 5 எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1/243. நான் கொஸ்டின் நம்பர் 20 அப் டு இதை வந்து ஆட் பண்ணணும். 3, 7, 11 எட்ஸெட்ரா அப் டு 3 டேர்ம்ஸ். ஸோ இதுக்கு ஃபார்முலா யூ ஆர் யூஸிங் S40. கொஸ்டின்லேயே ஃபைண்ட் 40 டேர்ம்ஸ்னுடைய வேல்யூ சம் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ S40. ஸோ T2 இது வந்து AP 7 minus 3 4, இதுவும் 4. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் an AP. ஸோ Sn equal to n/2 2a plus n minus 1 into 2. இது எல்லாமே ஜஸ்ட்டு கால்குலேஷன், யூ கோ த்ரூ இட். மார்க் எப்படி அலாட் பண்ணியிருக்குன்னு இதிலே பார்த்துக்கணும், ஒவ்வொரு டைமும் சொல்ல. அதாவது எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்க, சப்ஸ்டிடியூஷன் இதுக்கு 1 மார்க் வந்துடும் கம்பல்சரி. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணேன்னு இந்த ஃபார்முலா எழுதி, ஃபார்முலாவுக்கு நோ மார்க். 2 மார்க் கொஸ்டினில் ஃபார்முலாவுக்கு நோ மார்க். 5 மார்க் கொஸ்டினில் நீ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண தெரியல, ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுன்னா 1 மார்க் கிடச்சிரும். அது கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 2 மார்க்கில் அப்படி இல்லை. ஸோ 2 மார்க்கில் ஃபார்முலாவெல்லாம் எழுதி வச்சுட்டு மார்க் கிடைக்குன்னு எய்ம் பண்ணாத. ஸோ given this find the LCM. ஸோ இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க. 3 into 3 ஹையஸ்ட் பவரை ரவுண்ட் பண்ணிக்க. ஏன்னா எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவரை ரவுண்ட் பண்ணிக்க, ஹெச்சிஎஃப்னா லோயஸ்ட் பவர். இப்போ இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் ஒரு டைம் தான் எழுதணும். அப்போ இந்த இடத்துல எழுதிட்டு இன்னும் எழுதாது இருக்குது, இங்கே 3 இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 4 பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர். இதை சிம்பிளை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸை திருப்பி எழுதினீங்கன்னா மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்னு மாதிரி. ஏன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கி இந்த இடத்துல திருப்பிக்க. ஃபார்முலா a³ மைனஸ் b³ ஃபார்முலா என்ன வரும்? a மைனஸ் b a² ப்ளஸ் ab. இந்த இடத்துல மைனஸ் வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. இது கேன்சல் ஆகிட்டு இந்த ஆன்சர். Now question number 23, given this find the nature of the root formula என்ன? b² minus 4ac a b c value எடுத்துக்க. இது 0ன்னு வருது, therefore the roots are real and equal. Then solve using the formula method. minus b plus or minus root of b² minus 4ac. a value, b value, c value இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணு. ரூட் ஆஃப் 12 4 into 3, 2வை காமனாக வெளியில் எடுத்துக்க. 2 2 2 கேன்சல் ஆகிட்டு மிச்சம் -1 விடணும். இதில் வந்து 2வை காமனாக எடுத்திருக்க. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். இந்த இடத்துல வெறும் √3 மட்டும் இருக்கும். ஸோ ஆன்சர் திஸ் ஒன். தென் நெக்ஸ்ட்டு 25, given -6 1 ஸ்லோப் y2 minus y1 by x2 minus x1. ஸோ இது 26, ப்ரூவ் தட் திஸ். இது 5 மார்க் கொஸ்டின், ஆனால் 2 மார்க்லேயும் சில சமயம் கேட்குறாங்க. இது காஞ்சுகேட்டடு, இங்கே மைனஸ் வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர். இது எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், நான் தெரியாமல் சர்டன் ஸ்டெப்பு போட்டேன். 1 minus sin square theta cos square theta டோட்டலாக ஸ்கொயர்டு போட்டு இதுவும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். 1/cos secant sin theta by cos theta tan theta. Find the slope and y intercept. இது கொஞ்சம் பெரிய சமு. ஸோ ஒய்யை இங்கே வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு வா. ஸோ -√3x. இதை கம்பேர், இந்த டேர்மை அப்படியே கீழே கொண்டு வந்துடும். இதை இதோட கம்பேர் பண்ணு. இது ஈக்குவேஷன். y = mx + c அப்படிங்கிறது ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ எம்ங்கிற இடத்துல இது இருக்குது, சி அப்படிங்கிற இடத்துல இது இருக்குது. இது வரைக்கும் எழுதினவே உனக்கு 1 மார்க் கிடச்சிரும். நீ இது கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது சிம்பிளை பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா இதை பார்த்துக்க. m = திஸ் ஒன். நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, நீ ஜஸ்ட்டு பார்த்தினாவே உனக்கே புரியும்.
ஸ்லோப் இன்ட்டு 1. சப்போஸ் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட்டில் போடு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தென் ஒய் இன்டர்செப்ட். தென் compulsory question 28th question given f of x equal to this f of this. அப்போ f naught of a g naught of a equal to 1ன்னு கொடுத்துருக்கு. அப்போ நீ g naught of f கண்டுபிடி. அப்போ f of x தான் ஃபஸ்ட் எழுதணும். எது ஃபஸ்ட்டு இருக்கோ அதை தான் முதல்ல எழுதணும். அடுத்தது g அப்படின்னா x மைனஸ் 2. அப்போ இதை அப்படியே இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு -2. ஸோ x ஸ்கொயர்டு -1 -2 x ஸ்கொயர்டு -3. கொஸ்டினில் வந்து ஏன்னு போட்டு அதோட வேல்யூ 1ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க ஈக்குவல் டு 1 -3 அந்த சைடு போனால் +3. ஸோ ஏ வேல்யூ +or-2. ஸோ இது 5 மார்க்கு. இது வந்து we see in the next video. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்பவே சிரமப்பட்டு இதுக்கெல்லாம் ஆன்சரெல்லாம் எழுதி உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இதை நான் கொடுத்துருக்கேன். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ.